பொருள் ஈட்டியவனின் இறுதி சடங்கிற்கு வர மறுத்துவிட்டார். ஒரு வழியாய் சம்மதித்து வந்து சேர்ந்தார். அவனை பற்றி புகழ்ந்து பேசுவார் என்று அனைவரும் எண்ணினர். பேராசையின் நிலையை பற்றி அந்தோணியார், உங்கள் செல்வம் எங்குள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் என்ற வேத வசனத்தின்படி மறையுரையாற்றினார். இறுதியில் உறவினர் அவன் சவப்பெட்டியை திறந்தனர். அவனது இதயம் அங்கு இல்லை. பணப்பெட்டியில் இதயம் இருந்ததைக் கண்டு அஞ்சி நடுங்கினர். ஒருமுறை களவு செய்யாமல் இருப்பாயாக என்ற கட்டளையின் பொருளில் பிரசங்கித்த அந்தோணியாரின் வார்த்தைகளை கேட்ட திருடர்கள் மனம் மாறி அவரின் ஆசீர் பெற்று தங்கள் பாவ வாழ்வை விட்டுவிட்டு புதிய வாழ்வை தொடங்கினர். ஒருநாள் அந்தோணியாரின் விசுவாசத்தையும் சக்தியையும் சோதிக்க எண்ணிய பதிதர் விஷமிட்ட உணவை கொடுத்து, இந்த உணவை உண்டு நீர் உயிர் வாழ்ந்தால் நாங்கள் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றுகிறோம் என்றனர். அந்தோணியாரும் மன மகிழ்ச்சியுடன் அவ்வுணவில் சிலுவை அடையாளமிட்டு உண்டார். என்ன அதிசயம்! அவ்விசுவாசத்தால் அவருக்கு